நண்பர்கள் முன்னெடுத்த போராட்டம் தான் வரலாற்றில் பெரும் வெற்றிகளை பெற்றிருக்கிறது. ஒரு துடி அரசியலையும் நான் உள்ளே கொண்டு வர மாட்டேன். யார் ஒருவரையும் இந்த இடத்தில் நான் பணிக்க மாட்டேன். அனைவரும் சேர்ந்து போராட வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய கோரிக்கையை வைக்கிறோம். அத்தனை கட்சி தோழர்களுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். அனைத்து கல்லூரி மாணவர்களும் திரண்டெடுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறோம். போராட்டம் வெல்லும். நண்பர்களே, குறிப்பிட்டவர்கள்தான் தன் கருத்தை இங்கு பேச வேண்டும் என்று சொல்லுவது ஜனநாயகம் இல்லை. நாம் ஜனநாயகத்துக்காக போராடுகிறவர்கள். போராடுகிற இடத்திலேயே ஜனநாயகத்துக்கு சிக்கலை கொண்டு வந்து விடாதீர்கள். ஜனநாயகம் வெல்லும், சமத்துவம் வெல்லும், மனித நீதி வெல்லும், தமிழ் ஈழம் வெல்லும், நம் பிள்ளைகளின் போராட்டம் வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இங்கே 3 நாளா நாங்க சாப்பிடாம இருக்கிறோம். என்ன பண்ணாலும் மாணவர்கள் நாங்க முடிவு பண்றோம். தயவு செஞ்சு அரசியல் எல்லைகள் எல்லாத்தையும் கடந்து மாணவர்கள்ங்கிற தளத்துல கடந்த கால கசப்புகள் எல்லாத்தையும் மறந்துதான் மாணவர்கள் இந்த போராட்ட தமிழ்நாடு முழுக்க நாங்க கொண்டு போய்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு மாணவர்கள் நாங்க முடிவு பண்றோம். எங்களோட முடிவை நீங்க வேற எடுக்காதீங்க. எங்களுடைய கோரிக்கையை மட்டும் வலியுறுத்தி பேசுங்க. எந்த ஒரு அரசியல் தலைவருடையோ அரசியல் இயக்கத்தையோ நாங்க விமர்சிக்க விரும்பல. மாணவர்கள் அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். ராஜபக்சேவருடைய மனைவி வந்தால் கூட அவர்களை வரவேற்று எங்களுடைய கோரிக்கைகளை தெளிவாக சொல்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மாணவர்களுடைய போராட்டத்தை தயவு செய்து யாரும் கையெடுக்காதீர்கள். அடுத்தபடியாக தமிழக நலப்பெரிய இயக்கம் களஞ்சியம் அவர்கள் நம்மிடத்திலே உரையாற்றுவார்.